கோடை என்றால் பொதுவாகவே உஷ்ணமாக இருக்கும். இந்த உடம்பு பொதுவாகவே இந்த உலகத்திலே அதிகப்படியான நோய்களுக்கு காரணம் உஷ்ணம்தான், அதாவது பித்தம். அப்ப இந்த உஷ்ணத்தை இந்த உலகம் பல வகையிலேயும் தடுக்க முயலுகின்றது. அதாவது காற்றாடி மூலமாக, நல்ல வெளியான இடங்களில் மர நிழலிலே இருந்து, அதை விட இன்னும் மேலே குளிர், அதாவது ஏசி மூலமாக. ஆனால் இந்த குளிர்ச்சி எல்லாம் எங்களுக்கு உண்மையான குளிர்ச்சியை தராது. அதுகள் ஏதோ ஒரு வகையிலே அந்த சந்தர்ப்பத்திலே நல்லுணர்வாக இருந்தாலும் அது எல்லாமே கெடுதலை விளைவிக்க கூடியவை. வெளியிலே விளைகின்ற சில நல்ல மரங்களிலே நல்ல தடாகங்கள், பூந்தடாகங்கள் எல்லாம் படர்ந்து விரிந்திருக்கின்ற அந்த இடத்திலே இருக்கும் பொழுது சுகம்தான். ஆனால் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விட்டால் அந்த சுகம் இல்லாமல் போய்விடும். ஆனால் எங்களுக்குள்ளே இருக்கின்ற இந்த இடத்திலே நாங்கள் அந்த உண்மையான போகாப்புணல் உற்பத்தியாகின்ற அல்லது சுரக்கின்ற இடத்திலே இருந்து நாம் மனதை பக்குவப்படுத்தி உள்ளமாக ஆடாமல் அசையாமல் வேறொன்றை நாடாமல் இருந்து வாழ்வமாக இருந்தால் என்றும் குளிர்ச்சியாக இருக்கலாம். என்றைக்கும் எங்களுடைய உடல் உஷ்டமாகாமல் பலவிதமான நோய்களை எல்லாம் தடுத்து நிறைவிலே மரணமில்லா பெருவாழ்வை தரக்கூடியது அந்த நீர். அந்த நீரிலே உயிராற்றல் தோய்ந்துதான் மல பரிபாகம் அடைந்து சத்தினிபாதம் தரிக்க இருக்கின்றது. அதைத்தான் கும்பாபிஷேகமாக புறத்திலே காட்டினார்கள். ஆனால் நாங்கள் புறத்திலே நின்று விட்டோம். அகத்தை பற்றி, அகத்திலே இருக்கின்ற அந்த அபிடேகத்தை பெற வேண்டும் என்கின்ற எண்ணம் இந்த உலகத்திலே இல்லாமல் போய்விட்டது. அதனாலேதான் வள்ளல் பெருமான் முற்று முழுதாக இந்த புற வழிபாட்டிலே இருந்து மேலேறி அக வழிபாட்டை தான் ஒவ்வொரு மனித பிரவியர்த்த ஆன்மாக்களும் மேற்கொள்ள வேண்டும் என்று மிகவும் இரக்கத்தோடும் அன்போடும் கருணையோடும் பேசியிருக்கின்றார். எங்களுடைய அகத்திலே எல்லா விதமான பஞ்சபூதங்களும் இருக்கின்றன. பஞ்சபூதங்களினாலேதான் இந்த உடம்பு ஆக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பிரபஞ்சத்தினுடைய ஆக்கத்துக்கும் காரணம் பஞ்சபூதம் தான். ஒவ்வொரு செல்களும் பஞ்சபூத அணுக்கள் தான். 5 பூதங்களும் அந்த செல்லிலே இருக்கின்றன. அந்த செல் தாகம் எடுக்கும் பொழுது நீரை கேட்கின்றது. அந்த தாகம் நாவிலே வெளிப்படுகின்றது. அதே போல மற்ற சத்துக்கள் வேணுமென்றால் பசியின் மூலமாக. ஆனால் ஒவ்வொரு கலங்களும் தான் பசி உண்டாவதற்கு மூல காரணம் என்று பேசுகின்றார்கள். அப்ப இந்த உடம்பிலே உள்ள கோடான கோடி கலங்களுடைய பசியும் அல்லது அவைக்கு அந்த தேவை, சத்தினுடைய தேவை ஏற்படும் பொழுது அதுதான் பசியாக நம்முடைய இறப்பையிலே பித்தநீர் சுரந்து பசி உணர்வை தூண்டுகின்றது என்பது பெரியவர்களுடைய வாக்காக இருக்கின்றது. அப்ப பெருமானார் எந்த நிலையிலும் இந்த உலகத்துக்கு கடுகளவு கேடும் செய்யவில்லை, யாரையும் ஏமாற்றவும் இல்லை. உள்ளதை உள்ளபடி பேசினார். ஆனால் நாங்கள் இந்த உலகம் நம்பவில்லை. உள்ளுக்கு போ வழியிலே தெரிவதெல்லாம் மாற்றத்துக்கும் தோற்றத்துக்கும் ஆட்படக்கூடியது என்று பேசினார். ஆனால் இந்த உலகம் கேட்கவில்லை, அடிபட்டு கொண்டிருக்கின்றது. அந்த உள்நீர் சொரிந்தால்தான் எங்களுக்குள்ளே சமாதானமும் அன்பும் விளங்கும். அந்த உள்நீர் சொரியாத வரையிலே நம்முடைய மனம் சலனமடைந்து வெட்டு கொத்து அடியிலே கருணை இல்லாமல் நாங்கள் நடந்து கொள்ள வேண்டிய நிலைதான் ஏற்படும். அதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. குரானாக இருக்கட்டும், பைபிளாக இருக்கட்டும், வேத ஆகமங்களாக இருக்கட்டும், ஞான நூல்களாக இருக்கட்டும்,
மறைப்பாக இருந்தாலும் இந்த அபிடகத்தை பற்றி பேசுகின்றன. ஆனால் எல்லாரும் எல்லாம் புறநிலையிலே இருந்துதான் பேசுகின்றன. நேரடியாக அகநிலையிலே பொருந்தி இருந்து பேசுவார் இல்லை. ஆனால் அதை வள்ளல் பெருமான் இந்த உலகத்துக்கு எடுத்து எம்பினார். ஆனா உலகம் கேட்கவில்லை.